அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. பொதுவாக இந்த ராசி 11வது ராசின்றது மட்டும் இல்லை, நான் பல கும்பராசிக்காரங்கள் இள வயசில் கஷ்டப்படுறதையும் பின்னால் அவங்க நல்லா இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷங்களாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துட்டுருக்கேன். இந்த ஆனி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்களில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அவங்க சிறு வயசில் கஷ்டப்படுவாங்க, பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க. இவங்க தனக்கு என்ன தோன்றதோ அதை பாதி தான் சொல்லுவாங்க, முழுமையாக சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய நினைவுகளை அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுருவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ரெண்டுக்கும் அதிபதி குருன்றதுனால இவங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, இவங்க நல்ல குடும்பத்தில் பிறக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையும். பொதுவாக இவங்க வீட்டுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சூரியன்றதுனால பொதுவாக இவங்களுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது. சிம்ம ராசிக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது. இந்த இந்த ராசிக்கு இந்த ஆனி மாசத்துல உங்க ராசியில தான் ஜென்மத்துல ராகு இருக்கார், 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கார், 3வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். உங்களுக்கு 5வது வீட்டில் குரு, சூரியன், புதன் இதெல்லாம் அங்கே இருக்கு. உங்களுக்கு 7வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கார். கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது ராகுலேருந்து கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கு. அதனால கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டம். இருந்த போல குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஜெரிமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கேஸ் ட்ரபிள் அதுவும் வரும். அதே மாதிரி ஸ்கின்ல அலர்ஜி, ஏதானும் பூச்சி கடிச்சா மாதிரி சின்ன சின்ன அலர்ஜிகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் வரும். அரிக்கிறது, உடம்பு அரிக்கிறது, அது மாதிரி இதெல்லாம் ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால இப்போ நீங்கள் டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது மாதிரி பொழுதுபோக்கு ஐட்டங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் ஒரு ஆர்வமும் உங்களுக்கு ஒரு முயற்சியும் இருக்கும். இந்த ராசியை சேர்ந்த பல பேர் நம்ம மீடியாவில் சேரலாமா, சினிமாவில் சேரலாமா, இல்லை நம்ம மாடலிங் பண்ணலாமா, அந்த மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் வர்றதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்களுக்கு வெளியூர், வெளி படிப்புகள், மேற்படிப்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு சீட் கிடைக்கும். சீட் கிடைச்சி அது படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் மாணவ செல்வங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உத்தியோக ரீதியாக உத்தியோகஸ்தானத்துக்கு உள்ள செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கூட இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட இருக்கிறவங்கள அரவணைச்சு போகணும். இல்லாட்டினா அவங்களே உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை கவனித்து பேசணும். உங்கள் வார்த்தைகள்னால மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கும் அதனால உங்களுக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து யூஸ் பண்ணணும். ஏன்னா 2ஆம் இடத்துல நாக்கில் சனின்னு சொல்லுவாங்களே, அதனால வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அதனால குடும்பத்திலையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விலகும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. டக்குன்னு பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். 7 செவ்வாயோட கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையோ, இல்லை இடமாறுதலோ, இல்லை வேலை மாற்றங்களோ, இல்லை ப்ரொமோஷனோ,
இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்களோ, இல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் இந்த மாதிரி சைன் பண்ணக்கூடியது கொஞ்சம் டிலே ஆகி ஆனா நடந்துரும். ஒரு சின்ன தடங்களுக்கு அப்புறம் கண்டிப்பா நடந்துரும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால இப்ப கல்யாணத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். அதனால பேச்சுவார்த்தைகளை வந்து தாராளமா நடத்தலாம். பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உங்களுடைய ஜாதகத்திலையும் தசாபுத்திகளும் வந்திருந்ததுன்னா தாராளமா வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். கல்யாணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குரு பார்வை இருக்கு உங்க ராசிக்கு. பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல உங்களுக்கும் சரி, உங்க வீட்டில குடும்பத்திலையும் சரி பொருளாதார ஏற்றம் உண்டு. இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் வரும், திடீர் வருமானங்கள் வரும். அதெல்லாம் நீங்க சரியான முறையில முதலீடு பண்ணணும். செலவு பண்றதுக்கு முன்னால 1க்கு 4 தடவை வந்து நீங்க யோசிச்சு செலவு பண்ணணும். நீங்க வந்து கம்ப்யூட்டர், பொருள் அது மாதிரியான பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து ட்ரேடிங் அது மாதிரிலாம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன் ஜாக்கிரதை அப்படின்றத சொல்லனா, புதன் வந்து இந்த மாச பிகினிங்லயே அங்கிருந்து மாறிடுறார். உங்களுக்கு 6வது வீட்டுக்கு வரார். ஸோ உங்களுடைய கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அதை பண்ணுங்க. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தாலும் நீங்க வந்து ஆஞ்சநேயரை வேண்டது, இல்ல லட்சுமி நரசிம்மரை வேண்டது, இல்லாட்டினா உங்களுடைய குலதெய்வங்கள், கிராம கோயில் தெய்வங்கள், கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன் அது மாதிரி இருந்தா அதெல்லாம் வேண்டிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொண்டு தரும். முன்னோர்களுக்கு ஏதானும் காரியம் செய்ய வேண்டியிருந்தா தவற விடாம செஞ்சிருங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டீங்கனால இந்த மாசம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாசமா இருக்கும். குரு பார்வை இருக்கு. நல்ல உற்சாகம் இருக்கும். மனசுல தெளிவு இருக்கும். கொஞ்சம் உடம்பு சோர்வு தான் இருக்கும். உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். ஸ்கின் ட்ரபிள், ஜெரிமான பிரச்சனை, சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேணாம். எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய ராசி காற்று ராசி அப்படின்றதுனால மூச்சு விடும்போது மூக்கு அடைச்சிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். அதெல்லாம் இப்போ உடனே காமிச்சு நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே சரியா போயிடும். மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு மிக நல்ல மாசமா தான் இருக்கு. கடவுளும் உங்க கூட துணை இருக்கணும். இந்த மாசத்துல நீங்க எல்லா காரியங்களையும் வெற்றி அடையணும் அப்படின்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை கடைசியில் இந்த கமெண்ட் தெரிவிங்க. நான் வந்து அதுக்கு பதில் அளிக்க முயற்சி பண்ணுறேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.